ஐயா வணக்கங்க. வணக்கம். எலெக்ஷனுக்காக வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு எத்தனை ஓட்டு பாரு? 3 ஓட்டு கொடு. நம்ம சின்ன தெரியல, மறக்காம போட்டுருங்க. பா என்னப்பா இது? 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 400 ரூபா, ஒரு மாசத்துக்கு வெறும் 33 ரூபா, ஒரு நாளைக்கு வெறும் 1 ரூபா. 1 ரூபாய்க்கு தான் நீங்க ஒருத்தா? ஓட்டுக்காக பணம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றமாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவோம். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம். இங்கே ஆழ்வார்த்தூர் பகுதி முழுக்க இஸ்லாமியர் பகுதி, இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 750 ஜனங்கள் தரைக்கடை வியாபாரம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே பெரிய கடை வீதி அந்த தப்பாளத்தை சுற்றி வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் 4 வருஷம் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பணம் இந்த டெய்லி தண்டால் வசூல் பண்ணிக்கிட்டு டெய்லி கடைக்கு 200-300 வாங்கிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி ஒட்டுமொத்தம் அவ்வளோ பற்றியும் வெளியேற்றிடுச்சு. 750 குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 5000 மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தரை வியாபாரிகள் வாழ்வாதாரமே இல்லை. அவங்க ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்கிட்ட சொன்னாங்க. அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். அந்த தரைக்கடை வியாபாரிகள் யாருக்கும் இடையூறு இல்லாத அளவுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு அதே பகுதியிலே மீண்டும் அவர்கள் அந்த பணியை தொடர்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு தகுந்த இதை தருவேன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த பகுதியில் ஆழ்வார்த்தோப்பிலிருந்து பீமநகர் இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு நடுவில் காவேரியிலேருந்து வரக்கூடிய உய்யமுண்டான் வாய்க்கால் போகுது. கிட்டத்தட்ட அது ஒரு 70-80 அடி அகலத்துக்கு 100 அடி அகலத்துக்கு வாய்க்கால் போகுது. அதில் ஒத்தடி பாதை தான் இருக்குது. அதை காரு போகிற மாதிரி 4 வழி பாதையாக 2 வழி பாதையாக மாற்றி தர்றதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது இந்த பகுதி மக்கள்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது நாள் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக வாக்களித்து வந்தாங்க. இந்த பிரிடு 700 கடையை காலி பண்ணிட்டாங்க. 5000 மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வாழ்வாதாரமாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஊழலுக்கு எதிரானவர்கள் சமுதாயம் ஒரு பக்கம் இருந்தாலும், நேரு அவர்கள் இந்த 2350 பேர்த்துக்கிட்ட 35 லட்ச ரூபா வீதம் 822 கோடி பணமாக பெற்றதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது. டிரான்ஸ்ஃபர், அதாவது அரசு நிர்வாகத்துறையில், மாநகராட்சியில், நகராட்சி நிர்வாகத்துறையில் மாற்றத்துக்கு 400 கோடி ரூபா லஞ்சம் வாங்குவதை பணமாக மாற்றுறதை அமலாக்கத்துறை கையுங்களமாக முடிச்சிருக்கு. மொத்தம் அவருடைய இலாக்காவில் 2300 கோடி ரூபாய் இது வரைக்கும் ஊழல் நடந்திருக்காத அமலாக்கத்துறை தெரியப்படுத்திருக்குது. முழு ஆதாரத்தோட அதை இதில் போட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு பண்ணி வழக்கு பதிவிற்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. தமிழக அரசினுடைய காவல்துறை டிலே பண்ணுறதுனால கண்டெம்ட் கோர்ட்டு போயிருக்காங்க. மிக விரைவில் அது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்க வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் பதியப்படும். குற்றவாளியாக கூண்டில் நிறுத்தப்படுவார் நேரு என்பதை மக்கள் தெரிந்து வச்சுருக்காங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் என்னன்னா, 10 வருஷமாக நம்ம அவருக்கு நல்லவர்னு ஓட்டு போட்டோமே, இப்போ நகர நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தவர் நம்ம பகுதிக்கு ஒரு நல்ல விதமாக எதுவுமே செய்யலையே, எவ்வளோ வேணாலும் செஞ்சுருக்கலாம். 2000 கோடி ரூபா ஸ்பாட் திட்டத்தில் மத்திய அரசு கொடுத்த பணத்தை செலவு பண்ணியிருந்தாவே மேற்கு பகுதி சொர்க்க பூமியாக மாதிரி இருக்கும். அதுவும் செய்யலை. அவர் சுயநலமாக 2 பஸ் ஸ்டாண்டை மட்டும் கொண்டு அவரோட நிலங்கள் விற்பனைக்கு மட்டும் வழிபடுத்திட்டார். ஆகவே இந்த திருப்பு ஊழலுக்கு எதிராக இருப்போம், லஞ்சத்துக்கு எதிராக இருப்போம், இஸ்லாமிய மக்களுங்கிறது தெளிவாக இருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக அவங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் லஞ்சம் வாங்கின நேருக்கு கிடைக்காது, லஞ்சம் வாங்கிய நேருக்கு கிடைக்காது. லஞ்சம் வாங்கிய பேர்வழி நீ தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த ஆழ்வார்த்தோப்பு மக்கள் கண்டிப்பாக ஒரு முன்னுதாரணமாக இருப்பார்கள் என்ற உறுதிமொழியை எனக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கூட்டணிக்கு எதிரானவங்க தான் இஸ்லாமியவர்கள், அவங்க வாக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இஸ்லாமியர் மத்தியில் எப்படி வரவேற்பு? அதெல்லாம் அவர்களுடைய ஏங்க நல்லா தெரிஞ்சுங்க, இதெல்லாம் ஒரு பிம்பம். ஓட்டு வாங்குறதுக்காக திமுக நடத்துகிற ஒரு நாடகம். இப்போ அவங்க இது என்ன ஒரு கமிட்டியில் அதில் ஒருத்தர் கூட மாற்றாமல் இருக்கும். பாய் யாருமே மாற்ற மாட்டேங்கன்னு சொன்னீங்களே, வக் போர்டில் லீடர் ஒருத்தர் கூட மாற்றலை. எல்லாமே திமுக இருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே திமுக இருக்கிறாங்க. எல்லாமே இஸ்லாமியருக்கு எகன்ஸ்டாக இருக்காங்க. அவ்வளோ பெருமை. அதே போல் இந்த பகுதியில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி அப்படின்லாம் பிரித்து பார்க்கல. இன்றைக்கி ஈரான் எப்படி நமக்கு கப்பலை அலோவ் பண்ணுறான்? ஈரான் முழுக்க இஸ்லாமிய நாடு. உலகத்தில் எந்த நாட்டுக்குமே கூடலை. பெட்ரோல், டீசல், கேஸை நமக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காரு பிரதமர் மோடிக்கு மட்டும்தான் பேசுகிறேன். நட்பு நாடாக இருக்கிறனால தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது இப்போ ரம்ஜான் நடந்துச்சுல, இந்த ரம்ஜானை நம்ம தான் சிறப்பாக கொண்டாடணும். பாகிஸ்தானில் எங்கே பார்த்தாலும் வெடிகுண்டு வெடிக்குது. இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான். ஒவ்வொரு மசூலையும் 80 பேர் செத்துருக்காங்க, 100 பேர் செத்துருக்காங்க. எல்லா பக்கம் வெடிகுண்டு வெடிக்குது. இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகள் எதுவுமே நிம்மதியாக வாழலை. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் இஸ்லாமிய மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்க. 1000 பிரச்சனைகள் இருந்தால் இதெல்லாம் பெருசு பூதிப்படுத்துறது ஸ்டாலின் தான். வாக்கு வங்கி அரசியல் தான் அவங்க. இன்றைக்கி எப்படி ஓட்டு போடுவாங்க? இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே. இத்தனை 5.25 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்களே இந்த வருஷம் 2021லேருந்து 26 வரைக்கும். 70 வருஷமாக நாடு 4.25 லட்சம் கோடியில் தான் பட்ஜெட் இருந்துச்சு. 1947லேருந்து 2021 வரைக்கும் 4.25 லட்சம் கோடி தான் 7 முதலமைச்சர். ஆனால் 2021லேருந்து 26 வரைக்கும் ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் 5.25 லட்சம் கோடி கடை வாங்கியிருக்காரு. எங்கே போச்சுன்னே தெரியல.
மக்களுக்கெல்லாம் இலவசத்தை கொடுத்து போதைப் பொருள் ஜாஸ்தி. கஞ்சா எங்கே பார்த்தாலும் கஞ்சா. ஸ்கூலில் கஞ்சா வந்துருச்சு, ஸ்கூலில் வந்துருச்சு, காலேஜில் வந்துருச்சு, கடைவீதியில் வந்துருச்சு, பஸ் ஸ்டாண்டில் வந்துருச்சு, விவசாயம் பண்ணுற கிராமம் வரைக்கும் வந்துருச்சு. அதை ஒழிச்சா மட்டும்தான் பாலியல் வழக்கை குறைக்க முடியும். இன்றைக்கி 4968 பாலியல் வழக்கு 2 வயசு பிள்ளைங்களிலிருந்து 60 வயசு மூதாட்டி வரைக்கும். அதுக்கெல்லாம் முழுக்க காரணம் திமுக காரங்க தான். அதில் இருக்க எஃப்ஐஆரில் இருக்க 25 குற்றவாளிகள் 25 குற்றவாளிகள் திமுக காரங்க. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. கிட்டத்தட்ட 8900 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆகவே இஸ்லாமிய மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த திருப்பு ஊழலுக்கு எதிராக இவங்க வாக்கு வங்கி அரசியல் பண்ணுறாங்க. அதனால் இவங்க நம்ம இவங்களை வீழ்த்தணுங்கிறதுல மிக தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நல்ல கூட்டணி. எதிர்காலத்தில் நேர்மையான அரசு நடக்கும், ஊழல் இல்லாத அரசு எடுக்குங்கிறதுல ஆழ்வார்த்தோப்பு மக்கள் தெளிவாக இருக்காங்க. கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. ஊழலுக்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க, லஞ்சத்துக்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க. நேரு கண்டிப்பாக தோல்வி அடைவார், இதில் உறுதி.